இந்த அடுப்பில் வந்து வானலை வச்சு கழனி தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணி. இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது, அரிசி களைவோம்ல, அந்த தண்ணியை தான் அதை ஊற்றிருக்கேன். சூடு ஏறுது. இதில் முதல்ல வந்து இந்த புளி சாம்பார் ரெசிபி தான் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த புளியை போட்டுறேன். தண்ணியில் புளியை போட்டுட்டு ஒரு முருங்கைக்காய் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேன், 4 போட்டிருக்கேன். முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், 2 பேருக்கு இது சரியாக இருக்கும். இதை போட்டிருக்கேன். அது அந்த புளியில் தான் வேகணுமா, அப்போ தான் சத்து போகாதுன்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் டிப்ஸு தான் சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறது தான். அதாவது இந்த காயோட சத்து போகாதுங்க. புளி போட்டேன், புளியில் இந்த காய் போட்டிருக்கேன். அது கொதிக்கட்டும். அடுத்தது வந்து இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன். துவரம் பருப்பு வந்து 1 கப்பு தான். இந்த டம்ளரில் 1 கப்பு, இது என்ன 100 இருக்கும், வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதில் வந்து தக்காளி, பச்சை மிளகா, ஜீரகம், வெந்தயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சாம்பாருக்கு இந்த டேஸ்ட்டு இது தான் நல்லாயிருக்கும். மற்றபடி தூள் வந்து இந்த வறுத்து அரைக்கிறதெல்லாம் வேண்டியதே இல்லை, இப்படியே செய்யலாம். இந்த வெந்தயம், ஜீரகம், மிளகாய், மல்லி வறுத்து அரைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நான் இப்படி தான் செய்வேங்க எப்பொழுதும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு, கற்றுக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். வெந்தயம், ஜீரகம், தக்காளி, பச்சை மிளகா இது போட்டு வேக வச்சு வச்சுங்க. மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பருப்பு 100 மில்லி போட்டிருக்கிறேன் 2 பேருக்கு சாம்பாருக்கு. அடுத்து இந்த காய் வெந்துக்கிட்டு இருக்கு, வேகட்டும். அடுத்தது சாம்பாருக்கு நம்ம என்னென்ன போடலாம். இந்த காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. முருங்கைக்காய் உடையிற மாதிரி இருக்குது. இந்த அரை வேக்காடு வெந்திருக்கு, கலர் மாதிரி இருக்குது. இந்த பருப்பு வந்து ஊற்றிடுவோம். இதை வந்து வீட்டில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் வந்து 1/4 கிலோன்னா மல்லித்தூள் 1 கிலோ போட்டு அரைப்போம். அப்போ தான் ரொம்ப காரம் இருக்காது, சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் பொடியெல்லாம் போடுறதில்ல. சாம்பார் பொடி வந்து இட்லிக்கு தான் போடுவோம், இதுக்கு போட மாட்டோம். இந்த சாம்பாருக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவசர சாம்பார்னு சொல்லுவோம். அது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். உப்பு போட்டுக்குவோம், கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் போடுறது இது சரியாக இருக்கும். எனக்கு கல் உப்பு தான் சரியான திட்டம் தெரியும். இதில் கொஞ்சம் வந்து இந்த வெங்காயம் அரைஞ்சிருக்கேன், அது கொஞ்சம் போடலாம். தாளிக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். மூடி போட்டுடலாம். அடுத்து இந்த சாம்பாருக்கு தேவையான சைடிஷ் வந்து வெங்காயம் அரைஞ்சிருக்கிறேன். ஒரு பாதி வெங்காயம் இருக்கும். சாம்பாருக்கு போட்டு மிச்சம் இது வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு பல்லு நசுக்கியிருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு தான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சட்டி இருக்குது, காஞ்சது. எண்ணெய் ஊற்றுவோம். இதை வந்து கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும்
உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பொரிஞ்சு வருது. இதில் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் அடுத்தது சோம்பு. இது இந்த அரிஞ்ச வெங்காயம். இந்த பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்களா, அது கொஞ்சம் நேரம். கருவேப்பிலை, இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். இதிலே வந்து வீட்டு தூள் தான், இந்த மிளகாத்தூளும் மல்லித்தூள் இது தான் நான் யூஸ் பண்ணியே சமைக்கிறேன். இதில் போடலாம், இல்லை தனி மிளகாத்தூள் வேணாலும் போனால், ஆனால் எங்களுக்கு இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவோம். தனி மிளகாத்தூளும் போட்டு செய்யலாம். இது மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்படியும் போடலாம், வாழைக்காய்க்கும் போடலாம், உருளைக்கிழங்குக்கும் இதே தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு எடுத்து போடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கையளவு தான் எனக்கு. வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கழனி தண்ணியிலே தான் எல்லாமே சமைப்போம். இந்த கழனி தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது. அரிசி கலந்த தண்ணியில் வந்து சாம்பார், ரசம் எல்லாமே செஞ்சு பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டு. அதுலேயும் மண் சட்டியில் செஞ்சோம்னா இன்னும் அதோட டேஸ்ட்டாக இருக்கும். இது மண் சட்டியே செய்யலான்னு பார்த்தேன், கொஞ்சம் ஓட்டையாகிடுச்சு. இப்போது வேறு புதுசு வாங்கிட்டு செய்யணும். சாம்பார் வந்துகிட்டு இருந்தது, பார்ப்போம். பாருங்க, கொலையே வந்திருக்கு. உடையாமல் இருக்குது பாருங்க, சரியான பதம். இந்த தாளிப்பு கொடுக்கணும். நாங்கள் எப்போதும் கடைசியில் தான் தாளிப்போம். சுடு இல்லை, தாளிச்சிட்டு ஒரு கொதியில் இறக்கிடலாம், கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா உடஞ்சி போச்சுன்னா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. தாளிப்போம். எண்ணெய் சட்டி வச்சுட்டேன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து கடுகு போடணும். கடுகு பொரியட்டும். கடுகு, பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து உளுத்தம்பருப்பு போடணும்.
ஜீரகம், வெந்தயம். வெந்தயம் வந்து வறுத்துட்டோம்னா வாசமாக இருக்கும், இல்லைன்னா கசக்கும். நல்லா சிவக்க வறுத்துட்டோம்னா வாசமாக இருக்கும். இதில் வந்து இதுக்காக சாம்பாருக்காக கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கிறேன் அரிஞ்சது, அதை போடுறேன். இதுமாதிரி செஞ்சு பாருங்களேன், சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியெல்லாம் போடவே வேண்டியதில்லை. அதெல்லாம் பெரிய பெரிய கல்யாணம் ஏதாவது விசேஷத்துக்கு தான் பொடி பண்ணி போடுறாங்க. நம்ம வீட்டிலே சிம்பிளாக இதுமாரியே செஞ்சுக்கலாம். இது வந்து கருவேப்பிலை போட்டு தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே பருப்போடு வேக வச்சுட்டேன். வெந்தயம், ஜீரகம் எல்லாமே தாளிப்புக்கும் அதே கொடுங்க, அதே டேஸ்ட்டு வரும். இந்த கருவேப்பிலை வந்து இதில் தாளிச்சிட்டேன். சாம்பார் எடுத்து ஊற்றிக்கலாம், சாம்பாரில் ஊற்றிக்கலாம். சாம்பாரில் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்ததை அப்புறம் ஒரு கொதி வரட்டும். சரியாக இருக்கும். இந்த சூட்டிலே இந்த முருங்கைக்காயும் வெந்துடும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். முருங்கைக்காய் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார்னால யாரும் விரும்பாதவங்களே கிடையாது. இப்போ முருங்கைக்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முருங்கைக்காய் 8 ரூபா சொல்கிறாங்க. சின்ன காயாக இருந்தால் 5 ரூபா சொல்கிறாங்க, இல்லைன்னா கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க. இந்த புளி அதிலே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இப்போ இறக்கும்போது இந்த மல்லித்தழை கொஞ்சம் போடணும். இது உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்மிலே வெந்தால் வெந்துடும். உருளைக்கிழங்கு சிம்மிலே தான் வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு பொறுத்தவரை அயில் வேக வச்சுன்னா உள்ளே வேகாது. மெலிசாக அரிஞ்சு போட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஃப்ரை பண்ண மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. கொதி வந்துருச்சு பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாம்பாரை இந்த மெத்தடில். தேங்காயெலாம் தேவையே இல்லை, நைட்டு வரையும் தாங்கும், கெட்டு போகாது. இந்த சாம்பார் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்குமா தெரியாது, நாங்களாம் இப்படி தான் செய்வோம். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறது புளிக்குழம்புல தான் செய்வோம். சாம்பார்னால் இப்படி தான் செய்வோம், தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் வாங்குறது மிச்சம். சிம்பிள், இது டேஸ்ட்டும் இருக்கும். நல்லா கொதி வந்துச்சு. இறக்கும்போது இந்த பாருங்க பெருங்காயம், இது எல்ஜி பெருங்காயம், இதுதான் பொடி, இல்லைன்னா கட்டி பெருங்காயம் நல்லாயிருக்கும். இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. எப்போதுமே பெருங்காயம் வந்து இறக்கும்போது போடுங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். அது உருளைக்கிழங்கு இப்போ மூடி வச்சு தான் வேகணும். உருளைக்கிழங்கு பார்ப்போமா? மாதிரி பறக்குது. ரொம்ப மசாலாலாம் சேர்த்தோம்னா உடம்புக்கு கெடுதலுங்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள்லாம் ரொம்ப மசாலாலாம் சேர்க்க மாட்டோம். ஒரு நாளைக்கு பிரியாணி, இது வெஜிடபிள் பிரியாணி இன்னும் செய்யலைன்னு நினைக்கிறேன். பாருங்க வெந்திருக்கு, இது உடையாமல் இருக்குது. அப்படியே மூடி வச்சுட்டோம்னா சூட்டிலே வெந்துடும். அவ்வளோதான், ரெடி. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.